நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன் எங்க போன? ஏ வாட்ச்மேன், எங்க போய் தொலைஞ்சா? வாட்ச்மேன், வாட்ச்மேன்.
மச்சி, விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு தேவையான ஃபண்ட் அத நான் பண்றேன். ஆனா 2 கண்டிஷன் இருக்கு. 1, ஹீரோவா நான் தான் இருக்கணும். 2, என்னோட ஃபீமேல் லீடு, அதான் கதாநாயகி. அது ஆஞ்சலினாவா இருக்கணும். ஹே, ரொம்ப சீன்லாம் போடாத. உன்னால முடியுமா அத சொல்லு. இல்லன்னா டைரக்ட் பண்ண வேற ஆளுங்க இருக்காங்க. ப்ரோ, உன்ன நான் ஹீரோ ஆக்கிறேன்டா. ஆனா உனக்கு ஹீரோ என்ன நடிக்க அவசரமதிப்பாளா? என்ன காலங்காத்தாலேயே சண்டை? டே தள்ளி உட்காரு. ஏன் பேர் வேற அடிப்படுது? அது நீயே சொல்ல. ஆஞ்சலினா, நான் உனக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தரேன். நான் டிப்ளமா ப்ராஜெக்ட் பண்ண போறது ஒரு பெரிய ஹாரர் பிலிம். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. நீ அந்த படத்துல ஹீரோயினா நடிக்க போற. ஐய, என்ன ஆள விடுப்பா தம்பி. அப்படி நடிக்கிற ஆசை இருந்திருந்தா என்னைக்கோ ஆக்டிங் கோர்ஸ்ல சேர்ந்திருப்பேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ பெரிய டிஸ்கஷன் போது போல இருக்கு. ஹாய் சார். ஹாய் சார். வினய் டிப்ளமா ஃபில்மா பண்ண போறது ஹாரர். கெவின் தான் அதுல ஹீரோ. இதோ இவன் தான் கேமரா, நான் தான் ஹீரோயின். என்ன சொல்றீங்க சார்? குட். எனக்கு அப்படி தோணல சார். வை? நீ எதுக்கு நடிக்க மாட்டேன்ல அடம் பிடிச்சிட்டு இருக்க? இது உன் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் தானே. ஐ திங்க் யூ ஷுட் ஹெல்ப் them. அது சரியா வராது சார். எல்லாம் சரியா வரும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நடிக்கிறேன்னு ஒத்துக்கோ. எஸ் சார். Oh baby, take me away right now. I wanna sing my heart out just for you, my love. You've gone flying so high on your own, my love. Oh baby, take me right away. இது எக்ஸ்டீரியருக்கு ஓகே. ஆனா இன்டீரியருக்கு இதுல ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சார், மொத்தத்துல பாக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு சார். எப்படி லொகேஷன் பார்க்க போவோம்ல, போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஓகே. நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க போயிருக்கேன் சார். ஒர்க் பண்ற ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. மத்த ஸ்பேஸ் எல்லாம் அங்க போய் பார்த்தா தான் சொல்ல முடியும் சார். அப்படின்னா நம்ம நாளைக்கே போயிடுவோம். அப்போ ஒரு வாரம் நம்ம கலக்குறோம், தாக்குறோம், தூக்குறோம், தாக்குதல நடத்துறோம். அப்ப சரி गाइस, போய் தூங்கலாம். டைம் ஆயிடுச்சுல. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் ரா. ஏண்டா நீங்களா நல்லா இருப்பீங்களா? என்ன கூட்டிட்டு போகாம போறீங்க? ஆஹா, இந்த ட்ரிப்புக்கு நீ வரேன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு சொல்லணும்? ஒன்னா உட்காந்து தானே பிளான் பண்ணோம். அப்புறம் எதுக்கு சொல்லணும்? ஏஞ்சல், சொன்னா புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் 3-4 பசங்க ஒரு வாரம் தங்கிட்டு வந்தோம்னு சொன்னா மத்தவங்க அத வேற மாதிரி சொல்லுவாங்க. ஏற்கனவே காலேஜ்ல எங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதான் வேணான்றேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, நான் போறேன். இல்ல, நீ வண்டியில ஏறு. டேய் தடியா, தள்ளி உட்காரு. டேய், வண்டி எடு. அரவிந்த் சார், கேட் ஓபன் பண்ணு. டேய் கெவின், உள்ள யாரும் இல்லையே? அமிதாப் பச்சன் இந்த ஆள் எங்க போனா? தண்ணி அடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையா இருப்பான். கதவு திறந்தா சார் இருக்கு. வாங்க உள்ள வாங்க. சரி வா, போலாம். நட நட. வாவ், சூப்பர், நல்லா இருக்கு. சரக்கு அடிக்கிற கிளாஸ் கவுத்து வச்சிருக்காங்க பாரு. போடா, ஏதாவது சொல்லிட போறேன். சூப்பரா இருக்குல்ல? கிளாஸ் வச்சு நடுமோ பண்றானுங்க. ஷூட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆம்பியன்ஸ் சார். இந்த அமிதாப் பச்சன் எங்க போனாரு? அமிதாப் பச்சன், மெதுவா கூப்பிடுறா. மெதுவா கூப்பிட்டா அவர் தான் கேட்காதுல்ல. என்னடா இது? பயந்துட்டேன்டா.
சார் நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். வாடா. நான் வரணுமா இல்ல அவ வந்தா போதுமா? டேய் இருங்கடா, நானும் வரேன். டேய் டேய், டேய், நில்லுங்கடா. நீ போயிட்டு வா. சரி. தனியா போறதுக்கு பயமா? ஆஹா இல்ல. போயிட்டு வா. சரி. திரும்பவும் பேய் வந்துச்சு. எனக்கா பாத்துச்சு. அப்பா. ஐயோ, என்னடா? துப்பாக்கி. ஆமா, துப்பாக்கி கீழே விழுந்துடுச்சுடா. வீட்டு
சார் என்னடா நம்ம வினய காணோம் சார். அங்கதான் அங்க எங்கேயாவது எல்லா இடத்துலயும் பாத்துறேன் சார், எங்கேயும் காணோம். வினய் டேய் வினய். வினய் என்னடாச்சு? அங்க எங்கேயுமே இல்லடா. என்ன வினய் ஏய் வினய். ஏய் அங்க என்னடா சவுண்டு? இவனுங்களா? இந்த இந்தாளா? அண்ணா நீங்க வினய பாத்தீங்களா? யார? எங்க கூட வந்தானே வினய். நான் வினயும் பார்க்கல விஜயும் பார்க்கல. பார்த்து உஷாரா இருங்கன்னு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். நல்லா மாட்டிக்கினீங்க. அண்ணா நேத்து ராத்திரி அந்த பூட்டி இருந்த ரூம்ல பயங்கரமான உருவத்துல ஒரு ஆளை பார்த்தோம். பாட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாரு. டான்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆள நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். அப்போ உங்க நண்பன் கதை முடிஞ்சுது. என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றது? அந்த வினயோட கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும். வினய் 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 மச்சான். வினய் என்னாச்சுடா? வினய் என்னாச்சு உனக்கு? வினய் என்னாச்சு? கண்ணு திற. வினய் கண்ணு திற. வினய் என்னாச்சு? வினய் Hi, Lucia. Good morning. Hey, Lucia. என்னது? என்ன லூசியா அது? சின்ன குழந்தை மாதிரி. நீ ரொம்ப டிசிப்ளின்டானவளாச்சே. இப்ப ஏன் இந்த மாதிரி? ச்சே. ஏன் இது உடச்ச? என்ன கோபப்பட வைக்காத. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆ? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். யார் அந்த பையனுக்கா? ஆமா, அது அவன் கிட்ட போய் கேட்கணும். நீங்க அவனை என்ன பண்ணீங்கன்றதான் ஏன் கேள்வி. நீ என்ன விசாரணை பண்றதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப அவனுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் எய்ட். இந்தா. இல்ல வேண்டாம் சார். இப்ப அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹி இஸ் ஓகே நவ். இல்லனா நான் யாருன்னு காட்டியிருப்பேன் அவனுக்கு. லூசியா பரவாயில்ல விடு. விடுன்னு தான் சொன்னல. சின்ன பசங்க தானே. பெரியவங்க நாம தான் மன்னிக்கணும். டேய் உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு. பேசுடா. நான் கால் தடிக்கு தான் கீழே விழுந்தேன். அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. என்னது? என்னடா சொல்ற நீ? அந்த ஆளை ரொம்பலாம் நம்பாதப்பா. மனுஷனுங்களை பார்த்தாலே அந்த ஆளுக்கு பிடிக்காது. வவ்வாலு கொய்யாகாவை பார்த்த மாதிரி பார்த்தவனே அப்படியே கச்சிடுவாரு. அப்புறம் அந்த ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பேய்களோட தான். அதனால உஷாரா இருந்தா உங்களுக்கு நல்லது. அப்புறம் நான் சொல்லன்னு சொல்லக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா. என்னடா இவன் பேய் பிசாசன்லாம் சொல்றான்? ஏய், அரே ஓகே. யா ஐம் ஆல் ரைட். என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்றியா? காலையில ஒரு பார்த்ததும் ஒரு கியூரியாசிட்டியில ஒரு ஃபாலோ பண்ணி போனேன். கிராக்கடா, அந்த ஆள் சரியான பைத்தியம். இதோட விட்டுரு. தேவையில்லாம அந்த ஆள் பின்னாடி எதுக்கும் போயிட்டு இருக்காது, புரியுதா? ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி.
பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றது சும்மா இல்ல. இறந்தவங்களை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விளையாட்டு காரியம் இல்ல. அந்த ஆட்டத்தெல்லாம் ஆடாம இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ப்ரொஃபசர், இது என்னது இது? பிளான்செட். ஒரு அமானுஷ்ய சக்திகளுக்கான ஒரு டூல் இது. அப்படின்னா? அப்படின்னா ஆத்மாக்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை இது மூலமா வரைஞ்சு காட்டுவாங்க. நீங்க இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணிருக்கேன். நிறைய பேர் வரைஞ்சு காட்டியிருக்காங்க. ஓ, என்னடா பார்த்த? அங்க ஒரு பொண்ணு என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்து நான் பார்த்தேன். பயமா இருக்கு. அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் பின்னாடி நடந்து கண்டு பேய் கதையெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் இவன்ட்டு சொல்லி எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாத்தியா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா. இல்ல சுமாரா போய் கூட பேச இடியட். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அந்த ஏலிங்கிற வெள்ளக்காரியோட தங்கச்சின்னு நினைக்கிறேன்டா. இல்லையானா ஒல்லியா இருந்தால நல்ல பொண்ணு. ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணுவா, எங்க வேணாலும் ஏறுவா. சும்மா ஊன் கொட்டினா போதுமே உங்களுக்கு. நான் புழுகிறனா இல்லையான்னு நீ படும்போது தெரிஞ்சுப்ப. இதை ஸ்லீப் பேராலிசிஸ் சொல்லுவாங்கடா. நீ கொஞ்சம் தள்ளு. இட்ஸ் பேசிக்கலி ஃபீலிங் ஆஃப் பீயிங் கான்ஷியஸ் பட் unable to move. இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது you won't be able to speak or move. Maybe for few seconds, up to few minutes. கொஞ்ச நேரம் பேச முடியாது, மூவ் பண்ண முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. சில பேருக்கு கழுத்தை பிடிக்கிற மாதிரி, நெஞ்சில் ஏதோ பாரத்தை வச்ச மாதிரி தோணும். சயின்டிபிக் ரீதியான காரணம் தான் நான் விட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உனக்கும் இதான் நடந்திருக்கும். ஏன்னா நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் கூட படுத்திருந்த வினய்க்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதான். நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்? இந்த பேய் பூதம் எல்லாம் சும்மாடா, எல்லாம் நமக்கு தோன்றதுதான். ஜஸ்ட் grow up, டோமி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை கண்டதுக்கு பாருடா.
தொடாத. இது என் பர்சனல் ஏரியா. யாரும் வந்து எதையும் தொடுறது எனக்கு பிடிக்காது. சாரி சார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. கோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். அவன் தூங்கும்போது அவனை ஒரு பொண்ணு அவனை தாக்குனதா அவன் சொல்றான். அது மட்டும் இல்ல சார், நாங்க இந்த ட்ரிப்பை ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதோ சம்திங் அன்யூஷுவலா ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. எங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். சிலருடைய பிரசன்ஸ் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்குதுன்னா, அது மனுஷனா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சக்தியா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? அதை விட்டு விலகிடுவோம். அதாவது அதோட வழியை விட்டு தள்ளி போயிடணும். சினிமா எடுக்கிறதுக்கு தானே இங்க வந்தீங்க. அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்ல தலையிடாதீங்க. ஷூட்டிங்க்கு இதை விட வேற லொகேஷன் கிடைக்கலையா? அதாவது நாங்க இங்கிருந்து போகணும்னு சொல்றீங்க அதானே? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ போடுற இந்த டிராமால பார்த்து பயந்து தலைதெறிக்க இங்கிருந்து ஓடுவோன்னு தோணுதா? சொல்ல இல்ல, எனக்கு புரியல. உண்மையிலே நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிக்கிறியா? எனிவேஸ், தட்ஸ் யுவர் ஹெடேக் மேன். Why you are messing on my students? பைத்தியம்? நான் பைத்தியக்காரன்? சரி, அப்படியே வச்சுக்கோ. நான் என்ன நம்புறனோ அதையே மத்தவங்கள நம்பணும்னு நான் சொல்லாத வரைக்கும் என்னோட வாழ்க்கைய நான் வாழ்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா? என்னோட வழியில யாரும் குறுக்க வர்றது எனக்கு பிடிக்காது. இப்ப நீங்க குறுக்க வந்திருக்கீங்க. நேரடியாவே சொல்றேன், யூ ஆர் தி இன்ட்ரூடர்ஸ். கூப்பிடாம வந்திருக்கிறது நீங்க தான் என்னுடைய பர்சனல் ஏரியால. அது நல்லதில்ல. Who the hell are you to warn me? இன்னொரு வாட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஏய் சிசுமாரா குறுக்க ஏதாவது நீ வாயை திறந்த. ஹலோ மிஸ்டர், உங்களால முடிஞ்சா நீங்க சொல்ற விஷயத்துல 1% உண்மை இருந்தா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நம்ப வைக்க முடியுதான்னு பாரு. If you have some guts, fucking take my challenge man. வர சொல்லு, ஏதாவது ஒரு ஆவியை இங்க வர சொல்லு. கூப்பிட்டு வர வச்சு காட்டியா என்ன மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். Let me see what you have got. என்ன முடியாதுல்ல? பயந்துட்டீங்களோ? கைவசம் இப்போ ஆவி எதுவும் ஸ்டாக் இல்லையா? உனக்கு நம்பிக்கை இல்லாதது நான் அனுபவத்தால கண்டது. ஆவிகள் உலகத்துக்கு போறதுக்கு முதல் வழி பூஜா. பூஜா போர்டு. தான் நம்புறத தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே உண்மை இல்லைன்னு, உண்மையா இருக்க முடியாதுன்னு நம்புற உங்களை மாதிரி அற்ப புத்தி இருக்கிறவங்களுக்கு உண்மையை புரிய வைக்க இதுவே போதும். இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்டாம ஆவியை இங்க வர வச்சு காட்டு. வேண்டாம். தானா செஞ்சு பார்க்கும் போதுதான் உண்மையான நம்பிக்கை பிறக்கும். நான் சொல்றது நீ நம்பலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார். எல்லாரும் வந்துட்டீங்களா? நல்லதுதான். இந்த போர்டுல எப்படி ஆடணுங்கிறதெல்லாம் இதுல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், ஓஜோ போர்டு யூஸ் பண்ணும்போது தனியா எப்பவும் பண்ணக்கூடாது, 2 பேராவும் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 3 பேராவது போர்டுல கை வைக்கணும். உங்களுக்கு இதை செய்ய தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா செஞ்சு பாருங்க.
ஆரம்பி, பார்க்கலாம். If there is any spirit in this way, please come to the line. If there is any spirit in this way, please come to the line. If there is any spirit in this way, please come to the line. எந்த அசைவும் இல்ல. இன்னொரு வாட்டி ஆடி பார்க்கலாமா? கடவுளே காப்பாத்து. If there is any spirit in this way, please come to the line. If there is any spirit in this way, please come to the line. ஒன்னும் கை வைக்கலாம். சரி. ஹலோ ஹலோ ஹலோ. பி ஃப்ரீ, பி ஃப்ரீ. நம்ம கூட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல, அதனாலதான் பி ஃப்ரீன்னு சொல்லி காட்டுது. எஸ். அப்போ நம்ம குட் பை சொன்னதான் அது இங்க இருந்து போகும் நினைக்கிறேன். டேய், அப்படிலாம் அமுச்சு விட்டுறாதடா. பாவம் எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். இங்கே இருந்து சொல்லு. ஐயோ, Be free. Thank you for coming. Goodbye. உங்க எல்லாரையும் பிடிக்கிற, உங்களோட கம்யூனிகேட் பண்ண விரும்புற யாராவது வருவாங்க. உங்க அழைப்பை ஏத்துக்கிட்ட. எப்படியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. யாருடைய நம்பிக்கை உண்மைன்னு அப்ப தெரியும். சொல்ல சும்மா பில்டப். சார், அது நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீ தள்ளு, தள்ளுறா. பத்த வை. Let's see what happens. முன்னாடி நம்ம சொன்னீங்களே, என்னது இந்த ரெயின் கோவாவே மாதிரி. If there is any spirit in this way, please come to the line. Please come to the line. Okay. If there is any spirit in this way, please come to the line. கேட்டுச்சா? If there is any spirit in this way, please come to the line. கர்மண்டா. If there is any spirit in this way, G A கெவின், சீக்கிரம் நோட் பண்ண. ஓகே. Y A T H R I காயத்ரி. காயத்ரி. நீங்க இறக்கும்போது உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 2 4 24 24.
நீங்க எப்படி இருந்தீங்க? யூ ஆர் டி இ ஆர். மர்டர். மர்டர். யார் உங்களை கொன்னது? H E L P. ஹெல்ப். இந்த ஹெல்ப் கேக்குறதுல இருக்கட்டும், எந்த மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்கறீங்க? பி ஃப்ரீ. சாரி, எந்த மாதிரி ஹெல்ப்னு தெரியாம தான். போதும்டா, நிறுத்துறீங்களா? இந்த தாடிக்கார சும்மா இந்த வேலையை காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தூக்கி போட்டு வாங்கடா. ஐயோ சார், சார், சார் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். நில்லுங்க. சார் நில்லுங்க. ஆஞ்சலினா, நான் போறேன். எனக்கு வாழவே பிடிக்கல. என்ன காரணம்னு சொல்ல தெரியல. விஜய் போர்டு உண்மையா இருந்தா நான் அதுல உங்க கூட பேசுறேன். பாய். ஆஞ்சலினா! 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 அவசர புத்தியால் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நோ நோ சார். It's okay. அந்த பசங்களோட நீதான் போல்டா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்படி தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு? அப்படி ஆம்பளை பசங்களாட்டும் கெத்தா இருக்கிற ஏஞ்சலினாவை தான் நீங்க எல்லாரும் இது வரைக்கும் பாத்திருக்கீங்க. ஆனா ஏஞ்சலினா அந்த மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்தே என் உலகம் என்னோட அம்மா மட்டும்தான். ராத்திரியில மட்டும் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போவாரு. அந்த ஆளு அப்பான்னு கூப்பிடணும்னு அம்மா என்கிட்ட எப்பவும் சொன்னதில்ல. செல்லக்குட்டி, ஏய் புக்க மாத்து. உன் அழக நான் கொஞ்சம் பார்க்கணுமே. உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க செல்லம். ஏய் ஜெசி, குடி. ஏய் ஏய் குடிங்கிறல்ல. இந்தா குடி குடி. ஏய்
குட் கேர்ள். ஏய் நில்லு. சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். எனக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. என்ன சொல்றேன். அம்மா, ஓடி. ஆஞ்சலினா, ஆஞ்சலினா, கதவை தோற. எல்லா விஷயமும் தெரிஞ்ச என் அம்மாவும் அன்னைக்கு மௌனமா தான் இருந்தாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்பதான் வெக்கேஷன் முடிஞ்சு காலேஜ் திறந்தாங்க. இத பத்தி ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்த? அதெல்லாம் வேணான்னு தோணுச்சு. அம்மாவை பாத்துக்க அந்த ஆள் மட்டும்தான் சார் இருக்கான். என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. அம்மாவாவது. எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் திஸ் இஸ் லைஃப். We have to move on. You have to move on. இங்க நடந்த இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே, சரி, கமான். அவ்வளோதான். அவ்வளோ சும்மா விட மாட்டேன். ஒரு ஆஞ்சலினாவும் ஒரு மாஸ்டரும் எனக்கு யாரும் பார்க்க வேண்டாம். நான் போறேன். ஒரு சினிமாவும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்னை ஏமாத்திட்டான். நான் போறேன். என் கூட வர வாங்கடா. நான் போறேன். என்னாச்சு? ப்ரொஃபசர், இது வாயமுட. நீங்களா அழைப்பு விடுத்து அவமானப்படுத்திருக்கிறத ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஆவிய.
உங்க நம்பிக்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி அது. இனி என்ன பண்றது ப்ரொஃபசர்? உங்களால ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆட்டம் உங்களால தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதை முடிக்கிற வரைக்கும் நீங்க போக முடியாது. அது போக விடாது. ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் சொன்னது உண்மையா இருந்தா குற்றவாளி நான் தான். உன்னையும் யோசிச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. காயத்ரி, ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். Gayatri, are you here? Are you here? Are you here? Gayatri, sorry for everything. எங்களை எதுவும் பண்ணிடாத. காயத்ரி, ப்ளீஸ். H E E L P help. ஹெல்ப். என்ன ஹெல்ப்? ஹெல்ப்பா? நாங்க ஹெல்ப் பண்றோம். நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? T H E N O R தேனூர். 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 தேனூர்ல எங்க? ஸ்ரீமாத்ரி மடம். சீமாத்ரி மடம். உன்னை யார் கொன்னது? காயத்ரி, உன்னை கொன்னது யாரு? யார் அது? நீ என்ன நிறுத்தவே இல்லையா? ஓஜா போடு, ஓஜா போடு. கெவின், are you mad? ஏன் பண்ண? இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலே பண்ணுவேன். ஓஜாவும் பெரிய ஓஜா. கெவின், கெவின், சார், எங்க கெவின் யாரோ இழுத்துட்டு போறாங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரொஃபசர், ஹெல்ப் அஸ் சார், ப்ளீஸ்.
சி மாதிரி மேடம். எஸ் சார். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். இங்க காயத்ரியோட அப்பா சார் என்ன வேணும் சார்? நாங்க காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ். காயத்ரி அது வந்து அவ அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். மாமா வேலையில இருக்க, சத்து வெயிட் பண்ணிக்கோ. மாமா யார பார்க்க வந்திருக்கேன். வேணாம், எனக்கு ஆரையும் காண விருப்பமில்லை. மாமா யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிவிட்டான். நீங்க கிளம்பலாம். We are not leaving. நாம் அவரை எப்படியாவது பார்த்துட்டு தான் போனோம். உன்னை பார்த்தா என் பொண்ணு பாக்குற மாதிரி இருக்கு.
அஞ்சலினா உன்னோட வயசு தாம்மா என் பொண்ணு காயத்ரிக்கும். கொஞ்ச நேரம் அம்மா கூட இருக்கியா மாமா? சார் அவரு ரொம்ப நாளா யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா. அப்படி இருந்த ஒருத்தி அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சதுனால தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். அல்பாயுசிலே போயிட்டாயே குழந்தை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜீவங்க தான் நானும் இவளும். ஆனா பொண்ணுக்கு மட்டும் இப்படி. சார், இந்த விஷயத்துல நாங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணலாம்னு. தம்பி, எல்லாரும் வந்தாங்க போனாங்க. துக்கம் விசாரிக்க தவிர யாராலும் எதுவும் பண்ண முடியல. சார், சிபிஐ விசாரிக்க எங்களால ட்ரை பண்ண முடியும். அதுவும் இல்லனா மீடியாவோட சப்போர்ட் எங்களால பண்ண முடியும். வேண்டாம் தம்பி, அது உங்களுக்கு ஆபத்து. என் பையன் இதுக்காக நிறைய அலைஞ்சு பாடுபட்டுட்டான். ஆனா இப்போ அவன் நிலைமைய பாருங்க. யாரோ ஒருத்தன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே பூட்டி வச்சிருக்க. இந்த கிழத்தால ஒன்னும் பண்ண முடியல. சார், காயத்ரியோட மரணம் சாதாரண மரணம் இல்ல. அதை நிரூபிக்க எங்களால செய்ய முடிஞ்ச எதுவா இருந்தாலும் நாங்க அதை காயத்ரிக்காக பண்ணுவோம். இது எங்களோட வாக்கு. உனக்கு இப்ப என்ன வேணும்? சாரி ஃபார் எவ்ரிதிங் சார். நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கு பண்ணணும். காயத்ரிக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சாந்தி கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆவி அது பின்னால போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ப்ளீஸ் சார், வேற எதுக்காகவும் இல்ல. காயத்ரி இப்போ எங்கள ஒருத்தி சார். அவளுக்கு எதுக்காக எப்படி நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். காயத்ரிக்காக இன்னைக்கு நீங்க எல்லாம் பாவப்படுறீங்க. ஆனா நாளைக்கு அதுவே பிரச்சனையாகும். ஆவியெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு அது உண்மைன்னு நம்புறேன். எங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட இடத்துலதான் உங்களோட உலகம் இருக்கு. நீங்க ஹெல்ப் பண்ணு சார், பிளீஸ். பயப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். காயத்ரி அவ மட்டும்தான் வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஹோல்ட் ஹேண்ட்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சர்க்கிளை பிரேக் பண்ணக்கூடாது. Gayatri, come to the circle. Gayatri, please come to the circle. Gayatri, please come to the circle. Angelina, sir, take it.
யார் நீ? சொல்லு. நான் காயத்ரி. தேனூர்ல சீமாதிரி மடத்துல சுவாமிநாதனோட பொண்ணுதான் நான். வேத மந்திரங்களால பவித்திரமா இருந்த சீமாதிரி மடத்துல நான் கடைசி குழந்தையா பிறந்தேன். எங்க சொத்துக்கள் ஒன்னொன்னு கைவிட்டு போயிட்டு இருக்கேன்னு நான் வளரும் போதுதான் தெரிஞ்சது. என் அப்பாவை சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்க. வீட்டை ஜப்தி பண்றதுக்காக பேங்க்ல இருந்து பல தடவை நோட்டீஸ் வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம சிட்டில இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில நான் ரிசப்ஷனிஸ்டா சேர்ந்தேன். என் அண்ணன் தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வின்சென்ட் சார் வந்தாரு. ஓ கம். யா மிஸ்டர் ஆண்டனி, நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சீங்க. நான் உங்க ஏஜென்சி மேல வச்சிருக்கிற சாஃப்ட் கார்னரால தான் என் ஃபேமோட பிராண்டிங்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ண உங்களுக்கு கொடுத்தது. சாரி, ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட். சாரி இஃப் ஐ அம் லேட். கூல் டவுன். நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தினால தான் இவனுங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. சார் உங்களுக்கு என்ன வேணும்? புதுசா ஒரு ஆட் வேணும், அவ்வளவுதானே உங்களுக்கு? அத நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அருண் எங்க? காலையிலே வரேன்னு சொன்னாரு. ஹாய், குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். என் விளம்பரம் பண்றதுக்கு உனக்கு டேட் இல்ல? அந்த டேட்ல நான் ஜெய்ப்பூர்ல மாட்டிக்கிட்டேன். சாரி, இனி நான் பாத்துக்கிறேன். சாரி டியர், அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே. எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் வின்சென்ட் சாரோட கான்டாக்ட நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. அருண், anyhow, within 5 days, I need the final out. இந்த ஊருக்கு ஆடையும் அப்ள ஆடையும் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஃபீல்டில் நம்மளால நிலைக்க முடியும்? நான் பாலிவுட்டுக்கு போயிட்டு ரன்வீர் கபூரோட ஆட் பண்ண வேண்டிய ஆளு. எதுக்கியா தேவையில்லாம புலம்புறேன்? ஏற்கனவே கடுப்புல இருக்க, இன்னும் கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு சூப்பரான பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் வின்சென்ட் சார் காட்டணும் தெரியுமா? அந்த ஆளுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சா அந்த ஆளுக்கு பிடிக்காது. அட்டகாசமா ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வின்சென்ட் சார் வேற ஆளை பாத்துக்குவாரு. அருண், என்ன விஷயம் சொல்லு. டிபி, I do have a plan. சரி சொல்லு. அது நம்ம காயத்ரி இருக்கால, அவளை மாடலா யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். என்ன சொன்ன? தீப்தி, வின்சென்ட் சாரோட வர்க்குக்கு. ஓ, காயத்ரி. Hey, come on. She will be fabulous. Okay. அப்புறம் அவகிட்ட சம்மதம் வாங்கறதுக்கு you have to convince her. I will try. காயத்ரி, வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் இல்ல. என்னோட ஆபீஸ்ல வெறும் ஸ்டாஃபா இருக்கிற ஒன்ன மாதிரி ஒரு ஆளு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு, எஸ்பெஷலி அருண் மாதிரி ஒரு ஆளு சஜஸ்ட் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஐ திங்க் யூ லக்கி. இது ஒருவேளை உன்னோட லைஃப் சேஞ்சிங் கேமா கூட இருக்கலாம். நீ உன்னோட ஃபேமிலி பிரச்சனையை பத்தி யோசிச்சு பார்த்தனா உனக்கு புரியும். அவங்க சொன்னதும் நான் ரொம்ப குழப்பமாயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் என் அண்ணன் என்ன தேடி வந்தாரு. பேங்க் ஆளுங்க வீட்டை ஜப்தி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அது கூட போகட்டும், வயசான நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? வீடு மட்டும் போச்சுன்னா அப்புறம் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கவே முடியாது. அப்பா அம்மா நிலைமையை நான் யோசிச்சு பார்த்தேன். அதனால பணத்துக்காக நான் மாடலாக முடிவு பண்ணேன். ஒவ்வொரு விளம்பரம் முடியும் போதும் நான் வெற்றியோட படிக்கட்டை ஏறிட்டு இருந்தேன். காயத்ரி, are you ready? யா, ரெடி. என்ன இவ்வளவு யோசிக்கிற? என்ன முடிவுன்னு சொல்லு. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை யோசிக்கணும்ல. காயத்ரி, உன் கெரியர்ல இதான் உன் பீக் டைம். இப்ப நீ புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கலனா எல்லாம் கை விட்டு போயிடும். நம்ம கம்பெனி டைரக்டர்ஸோட கலரும் கேரக்டரும் உனக்கு நல்லாவே தெரியும். நீ அவங்களோட இருக்கிறது என்னைக்குமே சேஃப் இல்ல. பாசமா இருக்கும்போதே அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். வாய்ஸ் டெசிஷன்ஸ்
in right time. காயத்ரி, ஹாய். லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா? லொகேஷனுக்கா? என்ன இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டீங்களா? ஷூட்டா? நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். அப்ப இதெல்லாம் ஒரு பிளேயா? என்ன வெளியே துரத்துறதுக்கான நாடகம். அப்ப நான் போக வேண்டாமா? போய் தான் ஆகணும். கான்ட்ராக்ட் இருக்குல்ல, உன்னோட சைடுல இருந்து இந்த கான்ட்ராக்ட இதோட முடிச்சு விட்டுறலாம்ல. நீங்க இருப்பீங்கன்ற தைரியத்துல தான் தனியா கார்ல போக ரெடி ஆயிட்டேன். மேக்கப் அசிஸ்டன்ட் கூட இல்ல. எதுக்கும் பயப்படாத. பி போல்ட். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. பிரச்சனை எதுவும் பண்ணாம புத்திசாலித்தனமா வாக்க முடிக்க பாரு. ஓகே, இன்னைக்கு நைட் நம்ம பார்க்கலாம். பாத்துருவோம். என்ன விஷயம்? உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் gift தர போறேன். நீ எப்பவும் மறக்க முடியாத ஒரு gift. என்னது? சொல்லலாம்ல. சர்ப்ரைஸ் gift ஆச்சே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சரி வேண்டாம், சொல்லாத. அது என்னன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே தென், டேக் கேர். என் வாழ்க்கை அதோட முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அஞ்சலினா, அஞ்சலினா, காயத்ரி, காயத்ரி ஸ்பீக் அப், ஸ்பீக் அப். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. ஸ்பீக் அப் காயத்ரி. ப்ரொஃபசர், நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சாகணும். வேணாம், போதும். அவளை டார்ச்சர் பண்ணது போதும். ஏய், நீ வேற விஷயம் புரியாம. மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறுத்துக்கடா. எல்லாரும் வாய மூடுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் வேண்டாம். அவளை முதல்ல படுக்க வைக்க. சார், ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். You shut up. தூக்கவங்க. நீ பாத்து. ஓகே, அப்ப எல்லாருக்கும் என்னோட லூசியோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகேமா. ஓகேடா. தேங்க்யூ சார். அவளுக்கு நீ வேண்டானா நீ எதுக்குடா தேவையில்லாம? டேய், எல்லாத்தையும் இதோட மறக்க பாரு. உன்னால முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸா இருக்க ட்ரை பண்ண. ஹாய் சார். ஹாய். டேய், என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் பாரு, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும், வினயையும், டாமி, சார், அரவிந்த் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான அர்த்தம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன் கூட ஒரு வாழ்க்கைய நான் ஆரம்பிக்கணும்னு நீ கம்பல் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நான் காயப்பட்டிருக்கேன். இத எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், யாரு என்ன சொன்னாலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. Announcement. Their review special session on today by the famous actor and director Mr. Arun Kumar at the main media layer. அருண் குமாரா? அருண் குமாரா? இது அந்த காயத்ரியோட? ஆமாடா.
வெல்கம் ஹால். நம்மளோட இன்னைக்கு பேச வந்திருக்கிற ஒரு த மோஸ்ட் ஐகானிக் ஆட் டைரக்டர் அருண்குமார் சார் தான். செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஆட் பிலிமை பார்த்துட்டு நாம தொடங்கலாம். Will you please stop it? உங்களுக்கு அப்படி என்னதான் தெரியணும்? சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா காயத்ரி கால் பண்ணது உங்க நம்பருக்கு தான். சில விஷயங்களை பார்க்கறத விட பார்க்கலன்னு நடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? இறந்து போய் 2 வருஷம் ஆகியும் காயத்ரியோட சில ஃப்ரேம்ஸ் உங்களை இப்பவும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, சாகிறதுக்கு முன்னாடி காயத்ரி என்னதான் கூப்பிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது தெரிஞ்சாகணும். அது வேற யாரும் இல்ல, காயத்ரியே தான். காயத்ரியா? அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் தெரியாத பல விஷயங்கள் அவ ஒண்ணு விடாம எங்க கிட்ட சொல்லிட்டா. Are you out of your mind? சார், நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இறந்து போன காயத்ரியோட எங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அதாவது அவளோட ஆத்மாவோட. அதுக்கு சாட்சி என்னன்னு எங்களை கேட்டா நீங்க 2 பேரும் கடைசியா பேசின அந்த டெலிபோன் கான்வர்சேஷன் தான். உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, அது மறக்க முடியாத பரிசா இருக்கும்னு சொன்னதும் அது என்னன்னு நீங்க கேட்டீங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆச்சே, அது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இதுதானே நீங்க 2 பேரும் கடைசியா பேசின விஷயம். என்ன சார், அவளோட மரணம் தான் நீங்க சொன்ன அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? அதான் சொன்னோம்ல, நாங்க கூப்பிட்டு வர வச்ச காயத்ரி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் அருண்குமார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. காயத்ரியோட மரணம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு மர்டர், ஒரு ப்ரீ பிளான் மர்டர். அண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். மிஸ்டர் அருண், நாங்க கூப்பிட்டது எங்களை தேடி வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் காயத்ரியோட ஆத்மாவே சொல்லிடுச்சு. ஒரு உதவியும் கேட்டிருக்க. தேவைப்பட்டா அந்த ஆத்மா திரும்பவும் வந்து பேசும். நீங்க அவ மேல வச்சிருந்த லவ் உண்மைன்னா நீங்க எங்க கூட வந்து நிக்கணும். சிட்டிலேயே மிக பிரபலமான அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியான ஆட்வன்சனோட கிரியேட்டிவ் ஹெட்டான தீப்தி கொல்லப்பட்டிருக்காங்க. சிட்டில இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ளதான் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல இருந்து தான் போலீசார் அவங்க சடலத்தை கைப்பற்றிருக்காங்க. சிசிடிவி காட்சியை வச்சு பார்க்கும்போது குற்றவாளின்னு சந்தேகப்படுற ஆளை பத்தி தகவல் கிடைச்சிருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. குற்றவாளி செவிரேறி குதிச்சதும் அப்புறம் அங்க இருந்து ஓடி போகிறதையும் அங்க இருந்து சிசிடிவில ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. கருணா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளி தான் தெரிய வந்திருக்கு. இவரை பிடிக்க ஒரு தனிப்பட அமைச்சு இப்ப அவரை தேடிட்டு வராங்க. அரவிந்த், அருண் பேசுறேன். நீங்க டிவி ஆன் பண்ணி பாருங்க. தீப்தியை யாரோ கொண்டுட்டாங்களா? நானும் காயத்ரியும் ஒர்க் பண்ண அந்த ஏஜென்சில கிரியேட்டிவ் ஹெட் தான் தீப்தி. குற்றவாளின்னு சொல்லி டிவியில காட்டுறது காசிநாதன் தான், காயத்ரியோட பிரதர். எனக்கு உங்களையும் உங்க ஸ்டூடெண்ட்ஸையும் இமிடியேட்டா பார்த்தாகணும். லேட் பண்ணாதீங்க பிளீஸ். நான் அவளை கொல்லல, அது நான் இல்ல. கொலை பண்ணதான் போனேன். ஏன்னா அவங்க மேல கொலை வெறியில இருந்தேன். ஆனா
காயத்ரியோட மரணம் அது என்ன ரொம்ப பாதிச்சது. ஒரு சின்ன சந்தேகத்தால தான் ஒரு நாள் நான் தீப்தியை பார்க்க போனேன். காயத்ரிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பயந்து அவங்க என்ன பைத்தியக்காரனாக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது, காயத்ரியோட மரணத்துக்கு காரணம் அவங்கதான். அப்படி இல்லைன்னா அவங்க ஏன் என்ன பார்த்து பயப்படணும்? அவ எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக அவ இந்த வேலைக்கே போலாம். எனக்கு நல்லா தெரியும் தீப்தியை கொன்னது காசிநாதன் இல்ல. மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வெளியே வந்து இந்த பைத்தியம் சொல்றத நீங்க நம்புறீங்களா? முதல்ல இவனை போலீஸ்ல ஒப்படைப்போம், அப்புறம் பேசிக்கலாம். போலீஸ் எல்லாம் அப்புறம் கூப்பிட்டுக்கலாம். முதல்ல உண்மை என்னன்னு தெரியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கெவின், நீ விஷயம் புரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இவன் தான் முக்கிய குற்றவாளிங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம எல்லாருமே உள்ள போயிடுவோம். குற்றம் பண்றதை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமா? ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு தரது. எப்படியோ உங்களை விட கண்டிப்பா இவனை நம்பலாம். இந்த ஆளு சொந்த தங்கச்சி இழந்து நிக்கிறான். அதனால உங்களுக்கு வலி தெரியாது. உங்களுக்கு தான் எந்த நஷ்டமும் இல்லையே. கெவின், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். முதல்ல நீ வாய மூடு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய், இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா என் கூட வரலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆத்மாவின் நாமத்தில் ஆமென். அரவிந்த், அது நிக்கிறாரே அவர்தான் வின்சென்ட். எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதா? பார்க்காம இருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வின்சென்ட் மாரியப்பன். அவர் செய்யாத பிசினஸே இல்ல. இறந்து போன தீப்தி அவரோட பல கீப்ல ஒரு கீப்னு ஊரே பேசிக்கிட்டு. பிதா சுதன் பரிசுத்த ஆத்மாவின் நாமத்தில் ஆமென். அந்த வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கால மொட்டை, அவன் தான் தீப்தியோட வலது கையா இருந்தான். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் பொள்ளாச்சி பாபு. இவனை தூக்கணும்னா காயத்ரிக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, பொள்ளாச்சி பாபு தானே? ஆமா. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டீங்க? தம் அடிக்கணும்னு வந்தேன். அங்க சர்ச் இருக்கு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன இருந்தாலும் யாருமே எதிர்பார்க்கல தீப்திக்கு இப்படி ஒரு மரணம். கொலை பண்ண இன்னும் மாட்டல அந்த பைத்தியக்காரன். மாட்டாம எங்க போயிருப்பான்? போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தூக்கிடுவாங்க. அந்த ஆளு உங்களோட பழைய மாடலா இருந்த காயத்ரியோட அண்ணன் தானே? அதுக்கு என்னப்போ? அதுக்கு இல்ல, உங்க கம்பெனில மாடலா இருந்தப்போதான் காயத்ரி இறந்து போனான். இப்போ தீப்தி அவளும் செத்து போயிட்டான். கொன்னது காயத்ரியோட அண்ணன். இதுக்கு நடுவுல நல்ல தொடர்பும். நீ யாரா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டியது நீதாயா. நீ மாட்டுவ. அவ யாரு? யாருன்னு தெரியல. ஒரு விஷயம் புரியுது, இவன் தனி ஆள் இல்ல. இவன் கூட நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பத்திரமா இரு. என்னடா போலீஸ் வண்டியெல்லாம் போகுது? என்னமோ. டேய், அந்த போலீஸ்காரன் பார்த்த பார்வை பாத்தியா? நம்மள என்னமோ திருடங்களை பாக்குற மாதிரியே பார்த்தான்ல. இல்லடா, போலீஸ்காரங்க பார்வை என்ன? யார பார்க்கணும்? இவனை மோகன் டாக்டர் கிட்ட கொஞ்சம் காட்டணும். பத்திரிக்கைக்காரங்க தானே நீங்க? ஆன்லைனா, டிவியா, ஆப்பா? யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல.
ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இறந்து போன அந்த தீப்தின்றவங்க ரொம்ப நல்லவங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன அந்த காசி இருக்கானே, அவனுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தாங்க, பாசமா பாத்துக்கிட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான கூலியை அவனே அவங்களுக்கு கொடுத்துட்டான். எனக்கு நல்லா தெரியும், அவனே அவங்கள கொன்னுட்டான். ஒரு மேனேஜரோட விஷயத்த சொன்னீங்களே சார், யார் அந்த மேனேஜர்? உங்களுக்கு அவரை பத்தி தெரியணும்ல? சொல்றேன். இங்க என்னடா போலீஸ் கூட்டமா இருக்கு? ஒரே கெட்ட வாட அடிச்சுதான். வா போய் பார்க்கலாம். சொல்றது நானும் அவ எங்க போயிட்டு தெரியல. என்ன நடக்குது? ஓபன் பண்ணு. அந்த வழி அடைஞ்சிருச்சு. இப்ப என்னடா பண்றது? ஹலோ, நீ உன் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. ஓகே சார். ஷனாய், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆமாமா, 10 மணிக்கெல்லாம் வந்துருவோம். ஓகே, தேங்க்ஸ். பாரு, ஸ்ட்ரெயிட்டா திருப்பதி. அங்கிருந்து என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிப்பான். லேட் பண்ணாம சீக்கிரம் போ. எங்க எங்க சார் புறப்பட்டீங்க? சொல்லு. நேத்து ராத்திரி நீ எங்க போயிருந்த? அந்த பொள்ளாச்சி பாபு என்னடா பண்ண? சொல்றா. சொல்லு. ஏய் சும்மா ப்ளீஸ் சொல்றா. ஹலோ ஹலோ அரவிந்த், நான் ஆண்டனி. உன் பசங்க என்கிட்ட தான் இருக்காங்க, பேசு. சார், நான் வருண் சார். இந்த ஆளு எங்களை பிடிச்சு வச்சிருக்கா சார். சார் சீக்கிரம் வாங்க சார், எங்களை காப்பாத்துங்க சார். சார், இந்த ஆளு எங்களை போட்டு அடிக்கிறான் சார். சார், நீங்க சீக்கிரமா வரலனா இந்த ஆளு எங்களை கொன்றுவான் சார். எனக்கு தேவை உன் பசங்க இல்ல, எனக்கு அந்த காசி வேணும். காசி தான் வேணும். நீ ஒண்ணு பண்ணு, நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வா. இல்லன்னா உன் பசங்க கதை முடிஞ்சிடும். பாத்தியா, உன்னோட பழைய எம்டி அந்த ஆண்டனி என் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் தூக்கிட்டான். ஆனா எதுக்கு? எல்லாம் இவனாலதான். இந்த காசிநாத இவனை கூட்டு வர சொல்றாங்க. அப்பதான் பசங்களை விடுவேன்னு சொல்றான். என்ன அவங்க கொண்டாலும் பரவாயில்ல, அவங்களை காப்பாத்தணும். யாரையும் யார்கிட்டயும் கொடுக்க போறதில்ல. இவனை காட்டி நாம அவங்களை ரிலீஸ் பண்ணலாம். இங்க பாரு, காசிநாதனோடைய பசங்களோட தான் நாம இங்க திரும்புவோம். சரி, நமக்கு டைம் இல்ல, போலாம். அஞ்சலி, நீ வர வேண்டாம், இங்கே இரு. சரியா? யூ ஷுட் பி ஹியர். என்ன போதோ என்னவோ. கொஞ்சம் வாய் முடிட்டு சும்மா இரு. என்ன சொன்னாலும் நெகட்டிவ் தான். ச்சே. டைரக்டர் வந்திருக்காரா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் ஆடுறீங்களா? உனக்கு இவன் தானே வேணும். என் ஸ்டூடெண்ட்ஸை விட்டு பசங்களை விட்டுறதுன்னு சும்மா தான் சொன்னேன். இப்ப டைரக்டர் கூட இருக்காருல்ல, அதனால மொத்த ஆட்டத்தை எங்கேயே முடிச்சிடலாம். Huh?
Are you okay? சொன்ன கேளுங்க, விட்டுருங்க. அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க ப்ளீஸ். பெரியப்பா, என்னடா என்னாச்சு? என்னடா பயப்படாம சொல்லு. ஆண்டனி அண்ணனை கொன்னுட்டாங்க. அந்த பசங்களா? ஆமா, அந்த பசங்க கூட இருந்த ஒரு பொண்ணு, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு நம்ம கழுத்தை நெரிச்சு ஊக்கி எரிஞ்சிட்டா. ஒரு துரு பிடிச்ச கம்பில அவர் குத்தி அங்கேயே இறந்துட்டாரு. பெரியப்பா, இப்ப நாம தப்பிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். போலீஸ் ரவுடிங்களை நம்பி இந்த விஷயத்த செய்ய முடியாது. பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லனா எல்லாரையும் அவ கொன்னுடுவா. நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன் கர்த்தரே?
Angelina. What's your name? Angelina. Angelina, உனக்குள்ள இன்னொருத்தி இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? It's Gayatri, right? அவ உன் உடம்ப விட்டு உன்னை விட்டு வெளியேறணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? உனக்கு என்ன நடந்துச்சு தெரியணும். Tell me. நீ காயத்ரி ஏஞ்சலின் உடம்புக்குள்ள போனது எப்போ, எங்க வச்சு, எதுக்காக சொல்லு. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். என் பர்த்டே அன்னைக்கு நான் உயிரை விடணும்னு நினைச்சேன். அரவிந்த் சார் என்ன காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. அந்த விஷயம் என்ன ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக்கிச்சு. சாகணும்னு ஆசைப்பட்ட நானும், வாழ்க்கையில ஆசை தீராத காயத்ரியும் என் மனசுக்குள்ள கேள்விக்குறியா மாறுச்சு. அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம தனியா விஜய் போர்டு வழியா நான் காயத்ரியா என் முன்னால வர வைக்க ஆசைப்பட்டேன். Gayatri, please come. Gayatri, please come. Gayatri, please come. Gayatri, please come. Hello, Gayatri. Hi, Gayatri. என் கூட நீ பேசுவியா? இதுக்கு முன்னாடி வந்தப்போ எங்க கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? மரணத்தை கூப்பிட்டு வர வைக்கிற மாதிரி தான் இப்படி தனியா உதவி பண்ண வர்றது. மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? எனக்கு பயம்லாம் இல்ல, மரணத்துக்கு தான் என்ன பார்த்தா பயம். நீ நிறைய கடமைகளை முடிக்க வேண்டி இருக்குல்ல, என்னோட அழைப்ப நீ ஏன் ஏத்துக்க கூடாது?
வாழ்க்கையை முழுசா அனுபவிக்காத காயத்ரியும் ஒன்னா சேர்ந்தீங்க இல்ல? அன்னைக்கு ஷூட்டிங் போகணும்னு சொல்லி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. கமான் கமான். என்னையா பொள்ளாச்சி பாபு, ஷூட்டிங் முடிஞ்சுதா? நான் சீக்கிரம் போகணும். அப்படி எல்லாம் இங்க இருந்து போறதுக்கு எங்க முதலாளிய நாங்க விட மாட்டோம். ஒரு செம்ம பார்ட்டி ஒண்ணு மாட்டியிருக்கு. வாங்க வாங்க. என் கையில வசமா ஒண்ணு வந்து சிக்கி இருக்கு. அக்கா, இனிமே ஒர்க் இருக்கும் போது என்னையும் கூப்பிடுறீங்களா? ராஜா, அது கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வா. வீட்ல எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன்க்கா. ரொம்ப பாவம். முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இங்க? ஓகே, ஷூர். நம்ம வின்சென்ட் சார் இங்கதான் இருக்காரு. நம்ம பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு போலாமே. லாஸ்ட் டே வாச்சே. ஹே பொள்ளாச்சி பாபு, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். போற நேரத்துல என்ன ஏதாவது சொல்ல வச்சிராத. ஓ சீன் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? சரி, நீ வாமா. பாத்து பாத்து பத்திரம். உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. சத்தம் சத்தம் சொன்னா கேடு. சத்தம் உன்னாலதான் தேவையில்லாம எனக்கு இந்த பிரச்சனை. நீயும் தான் சார். அது வந்து நான் வாய மூடு சார். பொறுமையா இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. எப்படி வராதுன்னு சொல்ற? மெதுவா வா. நில்றி. உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இவளை காப்பாத்தணும். அதுக்கு இவ உனக்கு யாரு? தங்கச்சியா என்ன? பெருசா காப்பாத்த வந்துட்டா. நீல ஒரு பொம்பளை. என்னடி சொன்ன? நீ எப்படி இங்க இருந்து கூட்டு போறன்னு பாக்குற? கையை எடு, கையை எடு. அவளை பிடிங்க. கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு. இங்க பாரு, அழாத. ஒண்ணும் இல்ல, பயப்பட. எனக்கு வலிக்குது. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க தான் காப்பாத்தணும். நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூட இருக்கேன், சரியா? வாழலான்னு ஆசைப்பட்ட நேரத்துலதான் அவனுங்க என்ன கொன்னானுங்க. நாங்க வாழ்றதுக்கான உரிமையை பறிச்சவனோட உயிரை நான் பறிச்சுட்டேன். கரண்ட் எப்ப போச்சுன்னே தெரியல. யாரு? ஹாய் மேடம், நான் தான் ஆஞ்சலினா. ஓ நீயா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நீ வந்திருக்கேன்னு வாட்ச்மேன் சொல்லவே இல்லையே. யூஸ்லெஸ். நீ இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே மேம்.
செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டல்லடி. அவளை மட்டும் இல்ல, அதை பார்த்தவங்களையும் அதை செஞ்சவங்களையும் நீ கொன்னுட்ட இல்ல? ஆமா, நான் தான் கொன்னேன். உன்னுடைய பழியை தீர்த்துக்கிட்டல, இதுக்கு மேல இவளை விட்டு போக வேண்டியது தானே? இல்ல, அவ ஒத்துக்கிட்டாதான் போவேன், இல்லன்னா போக மாட்டேன். உன்னால என்ன துரத்த முடியாது. Angelina, wake up. Angelina, come on, wake up. காயத்ரி விட்டுட்டு உன்னுடைய அடையாளத்தை நீ திரும்பி எடுக்க ட்ரை பண்ணணும். இல்ல, என்னால அது செய்ய முடியல. செஞ்சுதான் ஆகணும். முடியும், உன்னால முடியும். Come on, you can. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, என்னை நீங்கள் அறிவீர்கள். என் எண்ணங்களையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இவளை கைவிட என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் முன் 2 வழிகளை திறந்து வைத்துள்ளீர்கள். நீரோடும் நெருப்போடும், வாழ்வோடும் மரணத்தோடும், சொர்க்கத்தோடும் நரகத்தோடும். நான் செல்லும் வழி நரகம் என்றால் என்னை மட்டும் தண்டியுங்கள். காரணம், இது என் தவறு மட்டுமே. பிதாவே, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவளுக்கு மரணமும் எனக்கு நரகமும் தான் மிச்சம். Porque existe el mal en el mundo. Prestar atención. Hay una madre que está cruzando en el telar y su pequeñín está sentado junto a ella, pero en un taburete bajo. El pequeñín mira la labor de su mamá, pero la mira del revés, así, desde abajo, y dice: madre mía, pero ¿qué estás haciendo? Qué feo es ese bordado. Entonces, ¿qué hace la madre? Allá muestra la parte buena de la labor. Los colores están en su sitio, todos los hilos en la armonía del dibujo. Porque existe el mal en el mundo. Prestar atención. Hay una madre que está bordando en el telar y su pequeñín está sentado junto a ella, en un taburete bajo. El pequeñín mira la labor de su mamá, pero
ஆஞ்சலினா வேண்டாம் சார், நம்ம வெயிட் பண்ணலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமான புடிச்சிருக்க? உள்ள அவர் மட்டும் தான் இருக்காரு. சொன்னா கேளுங்க சார், நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ். Angelina. Angelina. Angelina, எங்க இருக்க? Angelina. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Angelina. Angelina. Are you okay? Jesus be praised.
ஆலியா உன்னுடைய பழிவாங்கப்படலாம். ஃபாதர், என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஃபாதர், சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என் பார்ட்னர்ஸ்க்கு ஏற்பட்ட நிலைமையை பார்க்கும்போது நம்பாம இருக்க முடியல. எனக்கு பயமா இருக்கு. அடுத்தது நான் தான். என்ன காப்பாத்துங்க ஃபாதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான். அவனை போய் நம்ம பார்க்கலாம். என்னால உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு இதோ வந்துடுறேன். சரி, நம்ம கிளம்புவோம். வாங்க. ஓகே ஃபாதர். இங்கதானே நிக்க சொன்ன. எங்க போயிட்டார் அவரு? கிளம்பிட்டாரு.